ஒரு மனிதனுக்கு 12ஆம் இடத்தை தான் வளர்க்கும்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா 10ஆம் இடத்த இடத்த பூமியை சொல்லுவாங்க. அப்ப தொழில் இடம் பூமி சார்ந்த விஷயம். அடுத்து 2ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு பாக்குறாரு. உங்களுக்கு 2ஆம் இடங்கிறது வீடு இடம் பூமி சொல்லுவாங்க. இடத்த 2ஆம் இடத்தை அவர் பாக்குறதுனால, சனியுடைய வீட்டுல பாக்குறதுனால, சனிபவன் வீட்டுல அந்த குரு இருக்கிறதுனால அப்பா சொத்து அம்மா சொத்துல ஒரு வில்லங்கம் பிரச்சனை சரியாகும். எப்படி உங்க ராசியில குரு நீசமாவார். அப்ப நீசமாகும் போது பாத்தீங்கன்னா இங்க சில பேருக்கு குரு நல்லவரா வருவார், சில பேருக்கு கெட்டவர் வருவார். இங்க பிறந்த லக்கணத்தை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். இப்போ 6ஆம் இடத்துல இருந்தானா 6ஆம் இடத்துல இருந்து அவர் எங்கெங்கெல்லாம் பாக்குறாரோ அந்த இடத்தையும் ஒரு பலவீனத்தை கொடுத்திருப்பாரு. இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல. நிறைய கற்பனைகள், நிறைய கலைகள், எந்த வேலையுமே அதை கரெக்டா பாக்குறது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, பயங்கரமா சிந்திப்பாங்க. சனி பகவானுடைய தொடர்பு, மக்களுடைய தொடர்பு, பொதுஜன தொடர்பு, நிறைய எதிர்பார்ப்பான ஒரு தொடர்பு, கர்ம ராசி இந்த மகர ராசி. அவர் எங்கெல்லாம் பாக்குறா அந்த இடத்த பலப்படுத்தி விட்டுருவார். அது இல்லாம சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார், குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகி குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்தை பாக்குறதுனால ஒண்ணு இல்ல. இப்போ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு, இடத்து பூமியில ஒரு அப்பா சொத்து அம்மா சொத்துல ஒரு வழக்கு இருக்கு, என் மேல கேஸ் இருக்குன்னா அந்த கேஸ் இப்ப எடுத்து நடத்த உங்க பக்கம் சாதகமா வரும். வேலை உத்தியத்துல ஒரு நிறைய ஒரு கஷ்டங்கள், ஒரு சுமையை சுமக்கிறது, ஒரு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாகிறது, இது மாதிரி ஒரு தடங்களை கொடுத்திருப்பாரு. ஏன்னா குருவுடைய வீட்டை தானே சனி பகவான் இருந்தாரு. அந்த வீடு கொடுத்தவர் பலம் இழந்து போயிருந்தாரு 6ஆம் இடத்துனால. யாரு ஜாதகத்துல குரு சனி பலம் இருந்திருக்கோ இது மாதிரி ஒரு தடங்களை. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருக்குமே இது முக்கியமான பயிற்சி கால பலன். குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி கால பயிற்சி. எப்படி வருஷத்துல 4 மாசம் குரு வக்ரத்துல இருப்பார். நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வக்ரமாயி மார்ச் மாசம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆனார். புனர்பூச நட்சத்திரத்துல, அதாவது மிதுன ராசியில அவர் வக்ர நிவர்த்தி ஆனார். அப்ப யாருடைய ஜாதகத்துல குரு பகவான் நல்ல யோகமா இருந்தால் இப்ப எல்லாமே நிறைய கோடி நன்மைகளை இந்த அடுத்த குரு பயிற்சி வரக்குள்ள கண்டிப்பா எல்லாத்தையுமே யோகத்தை அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி போறாரு. எத்தனை பேர் இந்த சனி பகவானால பாதிக்கப்பட்டீங்களோ? ஏன்னா சனி பகவானுடைய வீட்டுல குருவுடைய வீட்டுலதான் சனி பகவான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி சனி பகவான் வக்ரம், அதாவது அவரும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இந்த குரு பகவானும் வக்ரத்தை நிவர்த்தி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, ஒரு மனிதருக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, தொழில காட்டக்கூடியதான் சனி பகவான் தான். இன்னொருத்தருக்கு பணம், பொருள், நகை, திருகுண்ட ஒரு தலைமை பொறுப்புனா குரு பகவான் வேணும். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்குமாங்கிறாங்க. அப்ப உங்க ஜாதக ரீதியில யாருக்கெல்லாம் குரு யோகமா இருக்கோ கண்டிப்பா யோகத்தை கொடுப்பார். கண்டிப்பா அம்மன் அருள்டிவிய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. எப்படி கால சக்கரத்தின் 10வது ராசி. இவங்க எப்போதுமே சரி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. இப்ப நம்ம ஒரு வேலையை கொடுக்குறோம்னா அந்த வேலையை முன்னாடியே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. எடுத்து பாருங்க, நம்ம கொடுக்கக்கூடிய வேலையை பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. இது இப்படிதான் பண்ணலாமா, இது அப்படிதான் பண்ணலாமா சொல்லி பயங்கரமான ஒரு திறமையான குணம் மகரத்தை பொறுத்தவரை இருக்கும். இந்த ராசியுடைய குணமே இப்படிதான். நிறைய கற்பனைகள், நிறைய கலைகள், எந்த வேலையுமே அதை கரெக்டா பாக்குறது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, பயங்கரமா சிந்திப்பாங்க. சனி பகவானுடைய தொடர்பு, மக்களுடைய தொடர்பு, பொதுஜன தொடர்பு, நிறைய எதிர்பார்ப்பான ஒரு தொடர்பு, கர்ம ராசி இந்த மகர ராசி சொல்றாங்க. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எல்லாம் பாருங்க. இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மார்ச் மாசம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வக்ரமானார். 121 நாட்கள் உங்களுக்கு வக்ரத்துல இருந்தார். இப்ப குரு பகவானை எடுத்துட்டோமா உங்களுக்கு எத்தனாம் வீடு? ஒரு மனிதனுக்கு குரு தான் நம்முடைய ஜாதகத்துல உள்ள தோஷத்தை கழிக்கக்கூடிய கிரகம். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. பணம், பொருள், நகை, ஒழுக்கம், நல்ல பேர், உயர்ந்த இடத்துக்கு போறது, எந்த ஒரு தோஷத்தையுமே நீக்கக்கூடிய ஒரே கிரகம்னா குரு பகவான் தான். ஏன்னா உங்க ராசிக்கு அவர் தான் வெற்றிக்கான அதிபதியா வர. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அம்மன் அருள் டிவில உங்களுக்கு முயற்சியை கொடுக்கக்கூடிய இடம் குரு பகவான். உங்களுடைய சகோதர உறவை காட்டுறது குரு பகவான். தகவல் தொடர்பு, எழுத்து கணிதம், இந்த கணிதத்துறை எல்லாமே இந்த குரு பகவான் தான். நல்லா படிக்கணுமா, நம்ம ஒரு காரியம் எடுத்த வெற்றி அடைக்கணுமா, வெற்றி கிடைக்குமா, தோல்வி கிடைக்குமா, அந்த 3ஆம் இடத்தை பார்ப்பாங்க. நம்முடைய ஜாதகத்திலையும் பார்ப்பாங்க. இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சாரத்தின் குருவையும் பார்ப்பாங்க. நீங்க எப்படிமா இதை செக் பண்ணிக்கணும்? நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க,
ஒன்றும் இல்லை. இப்போ மகர ராசியில பிறக்குறீங்கன்னா அந்த 3 நட்சத்திரம் மெயினாக அதில் வரும். இதில் தான் பிறக்க முடியும். உத்திராடம், திருவோணம், அவிட்டம். ஆனா லக்னம் யாருக்குமே தெரியாது. நான் இந்த லக்னத்துல பார்த்தேன்னு யாராலும் சொல்ல முடியாது. ராசியை மட்டும் நட்சத்திரம் மட்டும் ஒரு சிலர் கரெக்டா சொல்லுவீங்க. ஆனா லக்னத்தை சொல்ல முடியாது. அந்த லக்னத்துக்கு குருபவன் நல்லா வரான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குருபகவானும் வக்ர, 2 கிரகமும் வக்ர நிவர்த்தி ஆனதுனால சில பேருக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு. அதனால நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு முயற்சியை காட்டக்கூடிய ஒரு குருபகவான் வர்றாரு. எப்படி சகோதர உறவு, முயற்சி, வெற்றி, உங்க மேல கேசு பிரச்சனை இருக்கா இல்லையானா அந்த 3ஆம் இடத்தை பார்க்கணும். அடுத்து பார்த்தா 12ஆம் இடம், வெளிநாடு, வெளியூர், செலவுகள், அதாவது வரவோட செலவுகளை பாக்குறது, மருத்துவ செலவை பாக்குறது, ஒரு அலைச்சலை பாக்குறது, ஒரு குழப்பத்தை கொடுக்குறது, எல்லாமே இந்த 12ஆம் இடம். இதுக்குள்ள அதிபதி யாருன்னா குரு பகவான். இவர் போய் எங்க இருந்தாருன்னா 6ஆம் இடத்துல இருந்தாரு பாருங்க. உங்க ராசியில எப்போதுமே குரு நீசமாவார். எப்படி உங்க ராசியில குரு நீசமாவார். அப்ப நீசமாகும் போது பாத்தீங்கன்னா இங்க சில பேருக்கு குரு நல்லவரா வருவார், சில பேருக்கு கெட்டவர் வருவார். இங்க பிறந்த லக்கணத்தை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். இப்போ 6ஆம் இடத்துல இருந்தானா 6ஆம் இடத்துல இருந்து அவர் எங்கெங்கெல்லாம் பாக்குறாரோ அந்த இடத்தையும் ஒரு பலவீனத்தை கொடுத்திருப்பாரு. இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல. யாருடைய பிரபுஜாதல குரு பலம் இருந்தாலும் இது மாதிரி ஒரு ஒண்ணுல ஒரு விஷயம் நீங்க மூவ் பண்ணி போறீங்கன்னா, முயற்சி பண்ணீங்கன்னா அந்த விஷயம் தடங்கள் ஆகும். அந்த காது, மூக்கு, தொண்டை, கால் வலி, நிறைய கால் பெயின்கள், இது மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சி, சகோதர உறவு, சகோதரி உறவோட ஒரு மன வருத்தங்கள், கஷ்டங்கள், தாய்மாம உறவுல ஒரு ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்காங்க தாய்மாமா குறிக்கும். தாய்மாம, கடன், பகை, எதிரி, வேலை உத்தியத்துல ஒரு நிறைய ஒரு கஷ்டங்கள், ஒரு சுமையை சுமக்கிறது, ஒரு மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாகிறது, இது மாதிரி ஒரு தடங்களை கொடுத்திருப்பாரு. ஏன்னா குருவுடைய வீட்டை தானே சனி பகவான் இருந்தாரு. அந்த வீடு கொடுத்தவர் வந்து பலம் இழந்து போயிருந்தாரு 6ஆம் இடத்துனால. யாரு ஜாதகத்துல குரு சனி பலம் இருந்திருக்கோ இது மாதிரி ஒரு தடங்களை, வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு கொடுத்துருப்பாரு. நீங்க கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க, ஆமாங்க இருந்துச்சு அப்படிம்பாங்க. இது யாருடைய பிறப்பு ஜாதக தசாபதி சரியில்லையோ அவங்களுக்கு மட்டும் இது மாதிரி அமைப்புகள் நடந்திருக்கும். படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகம் எல்லாமே நடந்திருக்கும். ஆனா இனிமேல் நடக்காது. எதனால சொல்றேன்னா, அவர் எங்கெல்லாம் பாக்குறாரு அந்த இடத்த பலப்படுத்தி விட்டுருவார். அது இல்லாம சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார், குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகி குருபகவானுடைய பார்வை 10ஆம் இடத்தை பாக்குறதுனால ஒண்ணு இல்ல. இப்போ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு, இடத்து பூமியில ஒரு அப்பா சொத்து, அம்மா சொத்துல ஒரு வழக்கு இருக்கு, என் மேல கேஸ் இருக்குன்னா அந்த கேஸ் இப்ப எடுத்து நடத்த உங்க பக்கம் சாதகமா வரும். இப்ப ஏன் சாதகமா வரும் நான் சொல்லிடுறேன். ஒரு மனிதனுக்கு 12ஆம் இடத்துல தான் வழக்கும்பாங்க, அடுத்து பார்த்தோன்னா 10ஆம் இடத்த இடத்த பூமியை சொல்லுவாங்க. அப்ப தொழில், இடம், பூமி சார்ந்த விஷயம். அடுத்து 2ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு பாக்குற உங்களுக்கு 2ஆம் இடங்கிறது வீடு, இடம், பூமி சொல்லுவாங்க. இடத்த போங்க 2ஆம் இடத்தை அவர் பாக்குறதுனால, சனியுடைய வீட்டுல பாக்குறதுனால, சனி பகவான் வீட்டுல அந்த குரு இருக்கிறதுனால அப்பா சொத்து, அம்மா சொத்துல ஒரு வில்லங்கம் பிரச்சனை சரியாகும், வீடு இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும், பொருளாதார வருமானத்தை குறையில்லாம கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நல்லா பாருங்க. இப்பதான் இனிமேதான் சனிபகவான் உங்களுக்கு வேலை செய்ய பார்ப்பாரு. இதனால சனிபகவான் எந்த ஒரு பலத்திலையும் இல்லவே இல்லை. 3 மாசம் 4 மாசம் எந்த ஒரு பலம் அவர் கொடுக்க முடியல. 120 நாள் அவர் பலம் இழந்து போய் தான் இருந்தார். இப்பதான் நல்ல யோகத்துல போய் உட்கார்றாரு. வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். நிறைய பேர் வெளிநாட்டு வேலை பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனா அவர் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால மெயினா வெளிநாடு, வெளியுள்ள அனைவருக்கும் சொல்றேன், ஒரு ப்ரொமோஷன் சொந்த வீட்டை அவர் பாக்குறாரு. அதனால நிறைய ப்ரொமோஷன் அள்ளி கொடுத்துருவார். நிறைய பேருக்கு பாருங்க இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை வெளிநாட்டு இருந்தா கண்டிப்பா சரியாயிரும். கடன் இருக்காது. உடம்பு ஆரோக்கியத்துல வயிறு சார்ந்த பிரச்சனை, சொன்ன கால் வலி, சுவாச பிரச்சனை, காது, மூக்கு, தொண்டையில ஆபரேஷன் பண்றது மாதிரி நிறைய தடங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இப்போ வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம், இப்போ ஒரு சுப செலவா பண்ணக்கூடிய அமைப்புகள், கடை வாங்கியாச்சும் ஒரு செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. தாய் மாமா உறவுகள் நல்லா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா இதுல எந்த ஒரு கெட்டதும் சொல்ல முடியலங்க. அதனால நான் நிறைய சொல்றேன். இப்போ சுப செலவு சுபாரியம் பண்றேன்னா குழந்தைகளுக்கு, குடும்பத்துக்கும் நல்ல விஷயம் நல்லா கண்டிப்பா பண்ணிக்கங்க. நான் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், கண்டிப்பா வாங்கிக்கங்க. அதுக்கான நேரம் நல்லா நெருங்கி இருக்குது. ஜாதகத்தை மட்டும் பாருங்க. உங்களுக்கு திசாபுத்தி கொஞ்சம் சரியில்லைன்னா கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும். நல்லா இருந்தா கண்டிப்பா நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு புதுசா தொழில் பண்ணா ஜாதக தசாபதி இனிமேல் தொழில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா குரு வீட்டை சனிபார் பலமாயிட்டாரு. அப்ப குருவும் பலமாயிட்டாரு. அப்ப கண்டிப்பா தொழில் உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. அதனால சொல்றேன். அப்ப நல்ல சேஞ்ச் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றம், நல்ல அனுகூலம் உங்களுக்கு தேடி வரும். அதனால சொல்றேன். அப்ப ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, தொழில் எல்லாம் நல்லா இருக்கும். அரசாங்க அரசியல்லாம் சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. ஜாதக பார்த்து தசாபதியை பார்த்து வெளிநாட்டு கிரகத்தை நேரம் 12ஆம் இடத்தை பாக்குறாங்கன்னா கண்டிப்பா லாட்ரி யோகத்தை கண்டிப்பா அடிச்சிருங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு நிச்சயமா வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். நட்சத்திர பலம் பார்ப்பாங்க, முதல் நட்சத்திரம் வரும். உத்திராடத்தில் பலம் எதுவுமே தைரியம், நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமா இருக்கணும், திறமையா இருக்கணும், கூட நிறைய இருக்கும். தன்மானத்தை எல்லா விஷயத்திலும் நீங்க பார்ப்பீங்க. எப்படி ரொம்ப தன்மானத்தை பார்ப்பீங்க. தைரியம், தன்மானம், நீதி, நேர்மை, ஒழுக்கம், திறமை பயங்கரமா இருக்கும். இனிமே எதுவும் இருந்தாலும் பயப்படாதீங்க. உத்திராடத்தில் பலம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் இருக்கும். எந்த காரியத்தான் தைரியம் இறங்கி அடியும். உங்க பக்கம் எல்லாமே நல்லதா வரும். இனிமே கெட்டதே பெருசா நடக்காது. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் மட்டும் தான் உங்க பக்கம் சாதகமா வரும்.
தொழில், உத்தியோகம், படிப்பு, கல்வி, வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஜாதகத்தை மட்டும் செக் பண்ணிக்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உத்திராடத்தில் சூப்பரா இருக்கும். இந்த குருபகவான வக்ர நிவர்த்தி பயிற்சி. அடுத்து திருவோணத்தில் பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் கூட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. அது திருவோணத்தில் பிறந்தவங்க சொல்றேன். ஆசைப்பட்ட விஷயம் கலைத்துறை, இசைத்துறை, படிப்பு, கல்வி, கணவன் ஒற்றுமை, தொழில், உத்தியோகம் நல்லா சூப்பரா, குழந்தை பாக்கியம், திருமணத்தில் உள்ள தடங்கள் எல்லாமே நீங்கிரும். நீங்க எதை எடுத்தாலும் சரி, திருமணத்தில் பிறந்த எதாவது எல்லாமே இப்ப நல்லதா வரும், கெட்டதா மட்டும் வரவே வராது. நிறைய நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். அவிட்டத்தில் எல்லாமே நல்ல ஒரு யோகமா தான் வரும். இப்போ ஏன்னா 3ஆம் இடத்தை வெற்றிக்கு போறாத செவ்வாய். அடுத்த 4ஆம் இடத்து சொந்த வீட்டுக்கு வந்துடுவார். இப்போ வீடோ, இடமோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, சுப செலவோ, சுபகாரியமோ, ஒரு இட மாற்றமோ, தொழில் மாற்றமோ, உத்தியோக மாற்றமோ கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும். இது 100க்கு 100% சொல்றேன், கண்டிப்பா வேலை செய்யும். இது உங்க பக்கம் சாதகமா இருக்குது. யாருக்கு? இந்த அவிட்டத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரமாக, சூப்பரான ஒரு யோகமான நேரமா கண்டிப்பா வேலை செய்யும். பார்த்துக்குங்க. நீங்க எது வந்தாலும் தைரியம் இறங்கி அடியும், உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு மாற்றம் உள்ள காலமாகவே அமைகிறது.